ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது ஒரு ரெஃபரன்ஸ் ரிலேஷனில் ஒரு ப்ராப்ளம். அது பாருங்க, an plus 1 minus 8an plus 16an minus 1 is equal to 4 power n. இதில் அடிஷ்னலாக ரெண்டு இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. a0 is equal to 1, a1 is equal to 8. இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் ப்ராப்ளம் நம்ம ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, an is equal to an power h plus an power p. இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் சம் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் ஃபைனல் ஆன்சர் an. இது எப்படி சால்வ் பண்றது? அப்போ an பவர் h முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த an பவர் hக்கு given ப்ராப்ளம்ல நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 4 பவர் என்ன நம்ம 0 அசீம் பண்ணிட்டு போறோம். therefore can take an plus 1 minus 8an plus 16an minus 1 equal to 0 சூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு an plus 1 an minus 1 மொத்தம் 3 a terms சீக்வன்சஸ் இருக்கு. ஸோ r ஸ்கொயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. r ஸ்கொயர் minus 8r plus 16 equal to 0 எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்போ 16 வேணும், இங்க -8 இருக்கு. அப்படின்னா நீங்க -4 -4 இருக்கும். therefore r ஓட வேல்யூ உங்களுக்கு 4,4 இதான் வந்து. therefore நமக்கு இங்க ரூட்ஸ் வந்து ஈக்குவலா கிடைக்கும். ஸோ ஈக்குவல் ரூட்ஸ். therefore an power h that is equal to alpha 1 plus n alpha 2 into 4 power. இதான் வந்து ஃபர்ஸ்ட் an power h சால்வ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். நெக்ஸ்ட் an power p. ஸோ an power p இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஓட பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பேஸ் வந்து நமக்கு ரூட்டோட கார்லேட் ஆகுதான்னு செக் பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ an power p we are going to find. ஸோ RHS நமக்கு given ப்ராப்ளம்ல 4 power n and நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4 is a root. நமக்கு ரூட்டா தான் இருக்குது. 4 ஆனா எப்படி ரூட்டா இருக்கு, டபுள் ரூட்டா இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு இங்க RHS வந்து 4 power n, அந்த 4 உங்களுக்கு என்னவா இருக்குது, ரூட் டபுள் ரூட்டாவே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் எப்படி போடலாம்? இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் an-க்கு நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, c டபுள் ரூட்னால n ஸ்கொயர் 4 பவர். இது an. இத மாதிரியே an plus 1க்கு என்ன போடுவோம், c n-க்கு பதிலா n plus 1 the whole square 4 power n plus 1. இதுவே n minus 1 அப்படின்னா c n minus 1 the whole square 4 power n minus 1 அப்படின்ற வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ப்ராப்ளம்ல இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ராப்ளம்ல an plus 1 minus 8an plus 16an minus 1 equal to 4 power n கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் போடலாம். பார்த்த மாதிரியே an plus 1க்கு நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, c into n plus 1 the whole square 4 power n plus 1. இது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் minus 8 an என்ன போட போறோம் அப்படின்னா, c n square
4 power n. ஓகேவா? So 8 cn square 4 power n. Then plus 16 an minus 1 இருக்கு. So இங்க என்ன போட போறோம்? cn minus 1 the whole square 4 power n minus 1 அப்படின்னு போட போறோம். ஓகே, equal to 4 power n. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம். c யோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இதான் நம்மளுடைய ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு இப்போ எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலாஸ் வருதோ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். So see here, so see, இப்போ நமக்கு இது a plus b whole square நால n square plus 2n plus 1 4 power n plus 1 minus 8 c n square 4 power n, then plus 16 c n square minus 2n plus 1 into 4 power n minus 1 equal to 4 power n. ஓகேவா? So now இதை simplification பண்ணுங்க. So simplification பண்ணீங்கன்னா c n square plus 2c n plus c எல்லாத்தையும் காமனா ஒரு 4 power n plus 1 இருக்கு. And then please wait. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதுவோம். Let us do this. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 4 power n ஆல நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 4 power n இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா டிவைடிங் பை 4 power n ஆல டிவைட் பண்ணிட்டேன் த்ரூ அவுட் இந்த ஈக்குவேஷன்ஸ். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? c n square plus 2n plus 1 into 4 கிடைச்சிருமா? minus 8 c n square then plus 16 c n square minus 2n plus 1 4n divided ஆச்சுன்னா by 4 கிடைச்சிருமா? ஸோ உங்களுக்கு இங்க by 4 கிடைக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ now நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு என்ன டேர்ம் இருக்குதோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸை. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் டிவைட் பண்ணிட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். 4cn ஸ்கொயர் ப்ளஸ் 8cn ப்ளஸ் 4c So plus 4c minus 8cn square இங்க ஒரு 4 cancel ஆயிடுச்சுன்னா 4. So cn square minus 8cn plus 4c equal to நமக்கு 1. இப்போ ஏதாச்சும் terms cancel ஆகுதுன்னா அது cancel பண்ணிக்கோங்க. எல்லாமே cancel பண்ற பிறகு நமக்கு c யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா c is equal to நமக்கு 1/8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நம்மளுடைய அப்ஜெக்டிவ் c கிடைச்சாச்சு. இப்போ நம்ம c கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா ஏஎன்னுக்கு. ஏ நம்ம இனிஷியலா என்ன அசியூம் பண்ணோம்? c n ஸ்கொயர் 4 பவர் n அசியூம் பண்ணோம். இந்த இடத்துல
c ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so you will get like this 1/8 n square 4 power n. so நமக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய an power p நமக்கு கிடைச்சாச்சு. therefore so an power p எழுதிடலாம். so an power p is equal to 1/8 n square 4 power n. நம்மளுடைய சொல்யூஷன் கிடைச்சாச்சு. பட் ப்ராப்ளம்ல நமக்கு அடிஷனலா ஒரு இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a0 is equal to 1, a1 is equal to 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சொல்யூஷன்ல கான்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அதாவது an பவர் h கண்டுபிடிக்கும் போது ஒரு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ப்ரெசென்ட் ஆயிருக்குது. அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய இந்த an இருக்கு இல்லையா ஃபைனல் சொல்யூஷன்ல, அந்த ஃபைனல் சொல்யூஷன்ல நம்ம n-க்கு பதிலா 0 அப்ளை பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், போட்டு n is equal to 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, a0 is equal to இந்த a0 is equal to alpha actually we have like this an is equal to an power h plus an power p. நம்ம இது ரெண்டையும் சம் பண்ணி பக்கத்துல எழுதி வச்சுப்போம். ஸோ an power h வந்து alpha 1 plus n alpha 2 into 4 power n. நமக்கு an power p ஓட வேல்யூ 1/8 n square 4 power n. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், we are going to substitute the value n is equal to 0. Therefore we are getting a not is equal to alpha 1. so n is 0 அப்படிங்கிறதுனால substitute பண்ணும்போது நமக்கு எல்லாமே 0 ஆயிரும். we know the value of a not is equal to 1. therefore alpha 1 ஓட வேல்யூ உங்களுக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் n-க்கு நம்ம 0 அப்ளை பண்ணலாம், 1 அப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம n-க்கு 1 அப்ளை பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ n-க்கு 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு a1 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா alpha 1 plus alpha 2 into 4 plus 1/8 into 4 அப்படின்னு கிடைக்குது. therefore now a1 alpha 1 ஓட வேல்யூ நமக்கு 1 கிடைச்சிருக்கு. so 1 plus alpha 2 into 4 plus 1 divided by 2. so இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு alpha 2 ஓட வேல்யூ வந்து 1/8 sorry நமக்கு இங்க yes. so alpha 2 ஓட வேல்யூ நமக்கு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 7/8 அப்படிங்கிறது. 7/8. இப்போ கண்டுபிடிச்ச இந்த alpha 1 alpha 2 நம்ம பார்த்தோம் இல்லையா, எஸ் இந்த இருக்குல்ல, இந்த alpha 1 alpha 2 இங்க நம்ம அப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். so let us write solution, that is an is equal to 1 plus
n and c alpha 2 it is 1 by 2 4 power n plus 1 by 8 n square 4 power n is the solution. Okay, thank you.